மார்ச் 14 பிட்காயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகுமா ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அனலைசிஸாக பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கிளியராக ஒரு சைட்வேஸில் இருக்குது. 73,000 இருந்து அரௌண்ட் ஒரு 71,500 வரைக்கும் மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் தான் ஆக போகுது. எப்போ மார்க்கெட் வந்து 72,500 அப்படிங்கிற ஜோன் வருதோ அந்த இடத்துல நம்ம பை எடுத்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 75,000 அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 73,600 பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பை போய்க்கலாம். ஸோ ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:4 நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா ஒரு 4 நாள் ப்ராஃபிட் ஆகும் அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் நம்மளோட என்ட்ரி ஜோன் ப்ளஸ் நம்மளோட மைனர் சப்போர்ட் வந்து 72,400 இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சல்டேஷனில் ஒரு லோ வந்து 71,500 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஒன்றா வச்சிருக்கோம். ஸோ பிட்காயின் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இன்னும் ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒரு புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் முக்கியம். இப்போ தான் வீடியோஸ் பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.